அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் கடந்த செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். வைத்தியர்களின் இடமாற்ற செயல்முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் உரிய கோரிக்கையை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தத்தை இன்று முன்னெடுத்தனர். இருப்பினும் வேலைநிறுத்தத்தின் காரணமாக இன்று வைத்தியசாலைகளுக்கு சென்ற நோயாளர்கள் பாரிய சிரமத்தை எதிர்நோக்கினர். டாக்டர் வாக்கையும் இல்லை, அவனை நாங்கள் வருஷக்காரர்கள் தான் வாரோம். கவர்மெண்ட் நல்லா போகுது, இந்த டாக்டர் மாதிரி தான் பிரச்சனை. ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். இதனால் பாதிக்கப்படுறது நம்ம பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எதுவுமே சேவை எதுவுமே நடக்குது இல்லை. அதாவது அவசர சேவை மட்டும் தான் நடக்குது. இப்போ வந்தால் யாருக்குமே மருந்து எடுக்கிறதுக்கு இந்த டாக்டருங்க இல்லை. மக்கள் வந்து திரும்பி போகிறாங்க. நாங்கள் வந்து தூரத்துலேருந்து வந்துடுங்க. ஏன்டா இது வந்து உயிரோட சம்மந்தப்பட்ட மனுஷன் நிலைமை என்ன இது? எந்த நேரம் வந்தாலும் ஸ்டேக் தான் உங்களுக்கு. ஒரு மருந்து பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் இருக்கு. இப்போ நாங்கள் வீட்டை வைக்காங்க, மனசுவம் இல்லாமல் இருக்காங்க. அவளையும் கூட்டி வரதுக்கு தான் நான் இங்கே வந்தேன் படுப்படி இருக்கு. இன்றையோட 4 நாள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சட்ட நடவடிக்கை கட்டாயம் அவங்க எடுக்கணும். இதுக்கு ஒரு முடிவு ஒன்று எடுத்தால் தானே ஏழை மக்கள் வாழ. சொல்லினா நான் வந்தேன். நான் திரும்பி போகல, என்னென்று ஒன்றும் வழங்கவில்லை. டாக்டர் மாதிரிலாம் ஸ்டேக்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் மருந்து எடுக்கிறதுக்கு. இங்கே வந்து சொல்கிறாங்க வந்து ஸ்டேக்குன்னு. நாங்கள் இப்போ திரும்பி போகிறோம். தூரத்துலேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் வந்தோம். இப்போ நாங்கள் ப்ரைவேட்டில் தான் போயிட்டு மருந்து எடுக்கணும். இப்போ டாக்டர் மாதிரிலாம் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாங்க. மருந்து தர மாட்டோம்ட்டு ஸ்ட்ரைக், டாக்டர் மாதிரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் இப்போ ப்ரைவேட்டில் போய் மருந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியும் இல்லை. என்ன செய்கிறது போதான். நான் போன கிழமையும் வந்து மிஸ்டேக்னு சொன்னாங்க, இன்றைக்கு வந்து மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. நாங்கள் வேலை பிடிச்சி காசு கொடுத்து வாரோம், வந்து சும்மா ரஸ்தியாகி போவோம். இதேவேளை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பிற்பகல் தீர்மானித்தது. தாவண விதிக்கோவையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தாவண விதிக்கோவையில் தெளிவாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் என்று சொல்லப்படுகின்ற கோடில் தெளிவாக அனுமதி வழங்கி இருக்கின்ற இந்த இடமாற்றும் குழுவின் ஊடாகத்தான் இந்த இடமாற்றும் பொறுமுறைகள் இடம்பெற வேண்டும். அவ்வாறு இடம்பெறுகின்ற சந்தர்ப்பங்களில் தான் எந்த விதமான பாரபட்சமும் இன்றி வெளிப்படைத்தன்மையாக அரசியல்வாதிகளின் தேவைக்கு இல்லாமல் நாட்டின் தேவைகளை கருதி வெளிப்படைத்தன்மையாக நீதியானதாக இது இடம்பெறும். எனவே இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இது தொடர்பாக அமைச்சர் தன்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். தொடர்பாக தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து இடம்பெறுகின்றது. எனவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் எதிர்காலம் தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய நிறைவேற்று குழு கூட்டம் இன்று இரவு அல்லது நாளை காலை இடம்பெற இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் எதிர்காலம் தொடர்பாக தீர்மானங்கள் எடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தயாராக இருக்கின்றது. இதேவேளை விசேட நிபுணர்களின் சங்கம் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை என அறிவித்தது. விசேட வைத்திய சங்கத்தின் உறுப்பினர்களான விசேட வைத்தியர்கள் எவருமே இந்த வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்ளவில்லை. நாம் நமது கடமையை வழமை போல் செய்து மக்களுக்கான விசேட வைத்திய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பட்ட பின்படிப்பு பின்பற்றும் வைத்தியர்களான எதிர்கால வைத்திய நிபுணர்களானவர்களும் வேலை நிறுத்தத்தில் பங்கு கொள்ளாது தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதேபோல் விசேட வைத்திய நிபுணரின் குழுவில் சேர்ந்து இயங்கும் வைத்திய அதிகாரிகள், சாதாரண கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்ற வைத்திய அதிகாரிகளும் பலர் வேலைநிறுத்தத்தில் பங்கு கொள்ளாது ஒரு குழுவாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் பொதுமக்களாகி உங்களுக்கு சில வேலைகளில் சரியான தகவல் கிடைக்காது இருக்கும் பட்சத்தில் அதை தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம். விசேட வைத்திய நிபுணர்கள் எவருமே வேலைநிறுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. இந்த பணி பகிஷ்கரிப்பானது தற்போதைய சூழ்நிலையால் துன்புறும் மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எனவும் அவர்கள் தமது சொந்த அதிகார நலன்களுக்காக மக்களை பலியிடுகின்றார்கள் எனவும் அகில இலங்கை தாதியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த தருணத்தில் இது நடைபெறக்கூடாத ஒன்று என்பதை நாம் காண்கின்றோம். இந்த நாட்டின் அனைத்து மக்களும் தொழில் வல்லுநர்களும் அதற்கும் அப்பாற்பட்ட பல பிரச்சனைகளால் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் தருணத்தில் அவர்களின் தொழில்சார் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாமல் இருக்கும் போது அரசாங்கம் தம்மால் என்ற சிறந்த வழியில் பிரச்சனைகளை தீர்க்க பணியாற்றிக் கொண்டிருக்கும் வேளையில் சுகாதார சேவையில் ஈடுபட்டுள்ள எமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தற்போதைய சூழ்நிலையை நிர்வகிப்பதிலும் இந்த சேவைகளை பராமரிப்பதிலும் அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிப்பதை அந்த பொறுப்பாகும். இந்த தருணத்தில் நிலவுகின்ற சூழ்நிலையினை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்கு ஏதுவான ஒத்துழைப்பினை அரசாங்கத்திற்கு வழங்கி இந்த சேவையை தொடருங்கள். தமது சொந்த அதிகார நலன்களுக்காக செயற்படும் சில குழுக்களின் நலன்களை பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழியாகவே இந்த பேரழிவை நாம் காண்கின்றோம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாகிய நாம் சங்கத்தினால் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையை இந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவும் துன்புறும் அப்பாவி மக்களுக்கு எதிராகவும் நோயாளிகளுக்கு எதிராகவும் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகவே கருதுகின்றோம். தற்போதைய நிலையில் இவ்வாறான பணி பகிஷ்கரிப்புகள்
நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என நாம் வலியுறுத்துகின்றோம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் முன்னெடுக்கும் இந்த வேலைநிறுத்த போராட்டம் அரசியல் நோக்கம் கொண்டது என இணைந்த சுகாதார சேவைகள் தொழிற்சங்க சம்மேளனம் தெரிவிக்கின்றது. ஒரு வருட கால பகுதிக்குள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுமார் 15 தடவைகள் வேலைநிறுத்த போராட்டங்களை நடாத்தியுள்ளது. சுகாதார சேவையில் உள்ள எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கும் இதுபோன்ற நியமனங்களை வழங்குமாறு அழுத்தம் கொடுக்க உரிமை கிடையாது. சுகாதார சேவையில் 70க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் உள்ளன. அந்த எந்த ஒரு தொழிற்சங்கத்திற்கும் அத்தகைய உரிமை இல்லை. அதேபோன்று தற்போதைய போர் சூழலுடன் நாட்டில் ஒரு அவசர கால நிலைமை ஏற்பட்டுள்ளது. சில வங்குரோத்தடைந்த தொழிற்சங்கங்கள் இருப்பதை நாம் அறிவோம். அந்த வங்குரோத்து தொழிற்சங்கங்களுடன் இணைந்து ஒரு தொழிற்சங்க கூட்டணியை உருவாக்கி இதனூடாக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு அலையை உருவாக்குகிறார்களே தவிர தங்களுக்கு சட்டப்பூர்வமாக உரித்தான ஒரு உரிமை மீறப்பட்டதால் ஏற்பட்ட பிரச்சினைக்காக இது செய்யப்படவில்லை என்பதை ஒரு தொழிற்சங்கம் என்ற ரீதியில் நாம் தெளிவாக கண்டிருக்கின்றோம். டிட்வா சூறாவளி வந்த நேரத்திலும் அவர்கள் வேலை நிறுத்தம் செய்தார்கள். நாட்டில் ஏதேனும் அவசர நிலை ஏற்படுகின்றதா அல்லது மக்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக ஏதேனும் அசௌகரியங்கள் ஏற்படுகின்றதா, அந்த தருணத்தையே அவர்கள் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு சூழலை தீவிரமாக உருவாக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். எனவே இது ஒரு அரசியல் செயற்பாடாகும். அவர்களின் தொடர்புகள் மற்றும் தொழிற்சங்க உறவுகளை பார்க்கும்போது இது உண்மையிலேயே ஓர் அரசியல் போராட்டமாகும். මේක දේශපාලන සටනක් තමයි. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் வேலைநிறுத்தம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் சட்டப்பூர்வமானவை என்றால் நோயாளிகளை பணயமாக வைக்காமல் நீதிமன்றத்தை நாடுமாறு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்த பணி பகிஷ்கரிப்புக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. தற்போது பெருமளவான தகுதிகான் வைத்தியர்கள் அரசாங்க சேவையில் இணைவதற்காக விண்ணப்பித்துள்ளனர். சிறியதொரு குழுவினர் அந்த வைத்தியர்களை அச்சுறுத்த முயன்ற போதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. உண்மையில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் இந்த வேலை நிறுத்தத்தை வழிநடத்தும் குழுவினரிடம் நான் ஒன்றை கேட்க விரும்புகின்றேன். நமது நாட்டின் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை பணயமாகவோ அல்லது மனித கேடயங்களாகவோ பயன்படுத்த வேண்டாம். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு என்னுடன் ஏதேனும் பிரச்சனை இருந்து நீங்கள் எனக்கு சவால் விடுப்பதாக இருந்தால் நோயாளி உயிர்களை பணயமாக வைக்காமல் அந்த மக்களை இதிலிருந்து விடுவிப்பதே சிறந்ததாகும். தகுதிகார் நியமனங்களை வழங்குவது சட்டவிரோதமானது எனவும் அதற்கு இடமாற்ற சபை கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும் அதுவே நிறுவன கோவையில் உள்ளது எனவும் நீங்கள் கூறினால் சிறந்த விடயம் இந்த மக்களை தவிர்த்துவிட்டு எனக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதாகும். බලපෑම් දෙනවා පුරපාඩු ලයිස්තුවට නම් ඇතුළත් කරන්න කියලා. ඒම බලපෑමක් තියෙනවද? ஆம், தற்போது சனிக்கிழமை மதியம் வரை மாத்திரமே இந்த தகுதிகான் வைத்தியர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க தவறியவர்கள் அந்த 1300 பேர் கொண்ட குழுவுடன் விண்ணப்பிக்க முடியுமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. அதனை அரச சேவை ஆணைக்குழுவே தீர்மானிக்கும். ஆகவே ஒரு நபர் தகுதிகான் பின் வைத்தியராக அரசு சேவையில் இணைவதற்கு விண்ணப்பிக்காமல் மருத்துவ பயிற்சிக்கு பின்னர் RHO-வாகத்தான் ஏற்கனவே அந்த இடத்தில் தங்கியிருந்தார். புதிய நியமன ஏற்கொள்ளும் திகதிக்கு பின்னர் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட மாட்டாது. அவர்களின் கடமை அந்த இடத்துடன் நிறைவுக்கு வரும். இந்த திகதிக்கேற்றவாறு கடிதங்களை அனுப்பும் பணியை மாத்திரமே செய்ய வேண்டியுள்ளது. தற்போது சுகாதார அமைச்சின் செயலாளர் அதற்கான கடிதத்தை திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்.